அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த பெயின் வந்து அப்பப்ப வரும், போகும். ஸோ அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. எப்ப அது வந்து அப்படியே டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி டயக்னோசிஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது, அதுல வந்து எந்த விதமான ஒரு ஃபைண்ட் அவுட்ஸுமே இருக்காது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்ற மாரி வந்துரும். ஸோ நார்மல்னு வந்ததுனால அவங்க எந்த மெடிகேஷன்ஸ் கூட அதுக்கு எடுக்க முடியாது. பட் ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பெயின் சில பேருக்கு ஒரு ரொட்டீனான ஒரு டைம். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கும். சில பேருக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கும். சில பேருக்கு அந்த விடியகாத்தால டைம்ல அந்த மாரி பெயின் இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்சோனே அந்த மாரி பெயின் தெரியும். ஸோ அந்த மாரியான ஒரு ஒரு ஊசி வச்சு லைட்டா அப்படியே ஒரு டச் பண்ற மாரியான ஒரு பெயின் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டல் பெயின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. ஸோ அது வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஷோல்டர்ல அந்த மாரி பெயின் இருக்க மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஹார்ட்டோட ரைட் சைட் இல்ல லெஃப்ட் சைட் பக்கம். செஸ்டோட லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு. இந்த மாதிரி ஏதாவது பக்கம் மாத்தி மாத்தி அப்பப்ப வரும்.